ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். வணக்கம். 5/3/2026 வியாழக்கிழமை, விஸ்வாவசு வருடத்திலே மாசி மாதத்திலே 21ஆம் நாள், சந்திரனின் 2ஆம் நாளான துதியை திதி மாலை 6:04 வரை, பின்பு திருதியை என்கிற 3ஆவது திதி. இந்த துதியை அப்படின்னா எந்த காரியத்தை செய்யணுங்கிற எண்ணத்தையும் கொடுக்கும். திருதியைன்னா வெற்றியை கொடுக்கும். 3ஆம் நாள் வெற்றியை கொடுக்கும். அதனால தான் சுப முகூர்த்த நாளாக இன்றைக்கி போட்டிருப்பாங்க. திருமணம் உள்ளிட்ட சுப நிகழ்வுகளுக்கு சுபயோக சுபதினம் அப்படின்னு போட்டு இன்றைக்கி திருமண நிகழ்வுகள் உண்டு. சமநோக்கு நாள் என்று. உத்திர நட்சத்திரம் காலை 3 மணி வரை 9 மணி வரைக்கும் இருக்கும். பின்பு அஸ்த நட்சத்திரம் வந்துவிடும். அஸ்தம்னா கை, இப்படி கை வச்சிருப்பார், பார்த்துப்போம். வெங்கடாஜலபதி வான்னு கூப்பிடுவார். அப்போ ஏழுமலையானுக்கு இன்றைக்கு உகந்த நாள். அப்போது எந்த விதத்திலும் உங்களுக்கு பணத்தையும் வாழ்வையும் தருவதற்கு, இந்த சகல ஐஸ்வர்யங்களும் தருவதற்கு பெருமாள் இருக்கார்னு அர்த்தம். காலையில் 10:30 11:30 வரைக்கும், மாலையில் 6:30 7:30 வரைக்கும் நல்ல நேரங்கள். 1:03 ராகு காலம், 6:07 யமகண்டம், 9:10 குளிய நேரம். சூலம் அப்படின்னா தெற்கு பக்கம், தைலம் பரிகாரம். கும்ப ராசியிலே சூரியன் இருப்பு நாழிகை அப்படின்னு பார்க்கும்போது 1 நாழிகை 35 வினாழி, 6:27 சூரியனின் உதயம். இந்த ஹஸ்த நட்சத்திரத்திலே சந்திரன் இருப்பதனாலே சதயம் என்கிற கும்பராசியிலே சந்திராஷ்டம எஃபெக்ட் இருக்கும். இன்றைய நாளில் சமநோக்கு நாளிலே திருமண வைபவங்கள் உண்டு. சூலம் என்கிற யோகம் மற்றும் கரஜை என்கிற கரணம் உண்டு. சூலம்தான் பகைகளை விரட்டுவதுன்னு பேர். கரஜை என்ற விதை விதைத்தது, திருமணம் போன்ற விஷயங்கள் செய்வது நல்லது. திருதியை சகலவிதமான சித்திர காரியங்கள், வீடு கட்டுறது, இப்படி போன்ற விஷயங்கள் எல்லாம் செய்வதனால் நல்லது நடக்கும். 5/3/2026 இன்று சூரியன், ராகு, செவ்வாய் மற்றும் புதன் வக்கரகதியிலே கும்பராசியிலும், சனி சுக்கிரன் அமர்வது மீன ராசியிலும், குரு வக்கரகதியிலே மிதுன ராசியிலும், கேது சிம்ம ராசியிலும், கன்னி ராசியிலே சந்திரனுமாக இந்த நாள் துவங்குகிறது. ஒரு ராசிக்கும் பலன் பார்க்க போகிறோம். வாருங்கள். வணக்கம். மேஷ ராசி அன்பர்களே, உங்கள் ராசியினுடைய 6ஆம் இடம் சத்ருஸ்தானத்தில் சந்திரன். சனி பகவான் 12ஆம் இடத்துலேருந்து பார்க்குறார். சந்திரனாலே செலவு, 12ஆம் இடமும் செலவு. இது ரெண்டும் பார்க்கறதுனால இன்றைக்கி செலவுக்கான நாள். அது எப்படி செலவாகும்? தண்ட செலவாகும், பயணங்கள் மூலியமாக செலவாகும், வெளிநாட்டு வர்த்தகம் மூலியமாக செலவு இருக்கும், நிறைய பயணங்களும் உண்டு. அதனால் கொஞ்சம் இந்த விஷயமாக இன்றைக்கி கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க. இன்றைய நாளில் சக்ஸஸ் ஸ்டோரியை கொடுப்பதற்கு 3:1 என்ற எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். குருவின் வாரம், குருவை வழிபடுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம். ரிஷபராசி அன்பர்களே, சுகஸ்தானமான 5ஆம் இடத்துல அந்த யூக வணிக லாபம் அப்படின்னு சொல்லுவோம், அந்த இடத்துல சந்திர பகவான் உட்கார சனி பகவானால் பார்க்கப்படுகிறார். நினச்ச மாதிரி இன்றைக்கி ஒரு பெரிய லாபங்களை நீங்கள் அடித்து தள்ள முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. நிதர்சனமாக ஒரு விஷயம் என்னன்னா, அதுதான் வெற்றி உண்டு, ஆனால் எதிர்பார்த்த வெற்றி உண்டு. சில தடங்கல்களும் தடைகளும் உண்டு அப்படிங்கிறது மறுப்பதற்கும் இல்லை. இன்றைக்கி கொஞ்சம் காலையிலே சீக்கிரம் எழுந்துக்கிடுங்க. டயத்துக்கு எல்லா வேலையும் செஞ்சுருங்க. ஆஃபீஸ் போகிறத கூட டைம் கரெக்டாக பிக்கப் பண்ணிங்கன்னா நல்லது. இல்லைன்னா கொஞ்சம் சிக்கலும் உண்டு. குருவை வழிபடுவதனாலும் இந்த சிக்கல் தீரலாம். அதுபோல் 4-3 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தினாலும் கொஞ்சம் துணை தீர்க்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம். மிதுனம் ராசி அன்பர்களே, இன்றைக்கு சுகஸ்தானமான 4ஆம் இடத்திலே சந்திர பகவான் இருப்பதனாலே தாயை போன்ற பரிவு கொண்ட மனநிலை கொண்டு வருவீர்கள்.
அதனாலே செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு நல்லா இருக்கும். வேலை அப்படின்னாலே சனி பகவான் அங்கே தொழிலில் நல்லா உட்கார்ந்துட்டு அவர் பார்க்குற பார்வை உங்களுக்கு நல்ல பலனை தரப்போகிறது. அந்த கேந்திரஸ்தானத்தின் பார்வையினாலே இன்றைய நாள் சுகமாக இருக்கப் போகிறது என்பதில் மறுப்பதற்கு இல்லை. இன்றைக்கி சக்ஸஸ் ஸ்டோரியை நிறைய கொடுக்கக்கூடியது வேலையில் மனசு ஒன்றி போனால் கிடைக்கும். அப்படி மனசு ஒன்றி போயிட்டு வேலை செய்யக்கூடிய நாளாக இருக்கிறது. 3-9 என்ற அதிர்ஷ்ட எண்ணையும் குருவின் திருவருளான விஷயங்களையும் பெருமாளின் வழிபாட்டையும் இன்றைக்கி செய்யுங்க. நல்லது நடக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கடகம் ராசி அன்பர்களே. முயற்சி ஸ்தானத்திற்குள்ளே இன்றைக்கு சந்திர பகவான் அமர, அந்த ஸ்தானத்துக்குரிய புதனானவர் வக்ரகதியிலே இருக்கிறார் அஷ்டமத்தில். அப்படிங்கிறதுனால அவருடைய பார்வையானது 7ஆம் இடமான உங்கள் மகர ராசியை பார்க்கும். அப்போ சுகத்தை தரும். அப்போ ராசிக்கின்படி பார்த்திங்கன்னா லாபத்தை பெறக்கூடிய நாள் இன்று. அதுபோல் குரு வக்ரகதியிலிருந்து இந்த கும்பராசியை பார்க்கிறார். அப்படி பார்க்கறதுனால எக்ஸ்ட்ராவாக லாபங்கள் பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை நீங்கள் கேபிட்டலைஸ் பண்ணிக்க முடியும். அதுலேயும் குழந்தைகள் விஷயத்தில் அவங்களுக்கான திருமண நிகழ்ச்சிகள் எல்லாம் நல்லபடியாக அமையும். புதிய திருமண வாய்ப்புகளுக்கு இந்த திருமண சுப நிகழ்வுகள் போல் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மராசி அன்பர்களே. மனதுக்கு என்ன யோசிச்சிங்களோ அதை லாபமாக பெறக்கூடிய நல்ல நாள் இன்னைக்கு. நீங்கள் நல்ல ஒரு சுப நிகழ்வுகளிலே கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெற்று சென்று அவர்களுக்கு கொடுத்து நீங்களும் கிஃப்ட்டை ரிட்டன் கிஃப்டாக வாங்கிட்டு வந்து ஒரு சந்தோஷத்தின் பகிர்வை இன்றைக்கி கொள்ளப் போகிறீர்கள். அப்படிங்கிறதும் இந்த நாளிலே சந்திர பகவானானவர் உங்கள் ராசியின் 2ஆம் இடத்திலே இருப்பதனாலே மனதுக்கு பிடித்த நண்பர்களை பார்க்கக்கூடிய சூழ்நிலையும் உண்டாகும் அப்படிங்கிறது தெரிகிறது. இன்றைக்கி கொஞ்சம் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்க போது 1-5 இந்த அதிர்ஷ்ட இன்னும் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி அன்பர்களே. மற்றவர்களுக்கு உதவும் எண்ணம் இன்றைக்கி ஜாஸ்தி இருக்கும். இன்றைக்கி உங்கள் ராசிக்குள்ளரையே தான் சந்திர பகவான் இருக்க போகிறார். அப்படி ராசிக்குள்ளரவே இருக்கிறதுனால அவரை சனி பகவான் சுக்கிர பகவானும் பார்க்கறதுனால மற்றவர்களுக்கு உதவணும் இங்கே எண்ணம் அதிகமாக இருக்கும். உங்கள் ஆதரவு கரங்கள் அடுத்தவர்களுக்காக நீட்டப்படும் அப்படிங்கிறதும் அது மூலியமாக வரக்கூடிய சந்தோஷத்தை நீங்கள் பகிர்ந்து கொள்ளப் போகிறீர்கள் அப்படிங்கிறதும் தெரிகிறது. 2-9க்குரியவன் அப்படிங்கிற சுக்கிரனுடைய எஃபெக்ட். அதனால் இன்றைக்கி சந்தோஷம் டெஃபினட்டாக உண்டு. மனசுக்கு பிடிச்ச மாதிரி காரியங்கள் இன்றைக்கி நடப்பதனாலே உங்களுக்கு இன்றைக்கி சுகமான நாள். 4-8 என்ற அதிர்ஷ்ட எண் உபயோகமாக இருக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் துலாம் ராசி அன்பர்களே. 6ஆம் இடம் அப்படின்னா உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய இடம். அங்கே சனி பகவான் இருக்கிறார். அவருடன் உங்கள் ராசிநாதன் உச்சத்தில் போய் உட்கார்ந்துட்டு உங்களுக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறாரு கன்னிராசியில். அங்கே ஹஸ்த நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கார். உங்களுக்கு இன்றைக்கி இரட்டிப்பு மகிழ்ச்சி. கேட்ட வரங்கள் கேட்டபடி கிடைக்கணுன்ற நாள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வரங்க கிடைக்கக்கூடிய நல்ல நாள், யோகம் கிடைக்கக்கூடிய நாள். சந்திரனும் சுக்கிரனும் பார்த்து கொள்வதும் சனியும் சந்திரனும் சுக்கிரனும் சேர்ந்து இருப்பதும் கூடுதல் யோகத்தை தருவதனாலே மனது இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கும். இந்த நாள் இனிய நாள், வரம் கொடுக்கக்கூடிய நாள். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே. உங்கள் ராசியினுடைய 9ஆம் இடத்துக்கு பூர்வ புண்ணியஸ்தானத்திற்குரியவரான இந்த சந்திர பகவான் லாபத்தில் உட்கார்றார். லாபத்தில் வந்தாலே பணம் வரும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும். உட்கார்றவர் எப்படி உட்கார்றாருனாக்கா உங்களுடைய ராசியின் 12ஆம் இடத்துக்கும் 7ஆம் இடத்துக்கும் உரியவரான இந்த சுக்கிர பகவானின் பார்வையில் உட்கார்றார். அதனால் உழைக்காத பணம் அப்படின்னு சொல்லுவோம், அப்படி ஒரு பணம் வரும். இன்றைக்கி மொழி பணம்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி பணம் எக்ஸ்ட்ராவாக பணம் வரதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. தனம் வரும். வீட்டிலே சுப நிகழ்ச்சிகளும் உண்டு.
அதன் மூலியமாக சுப செலவுகளும் உண்டு அப்படிங்கிறதும் உங்களுக்கு இருக்குது. இந்த நாள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நாள். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே. இன்றைக்கி வெளி இடங்களிலே செல்லும்போது அன்றைக்கி ஏதோ பார்த்தோமேன்னு ஒரு ஃப்ரெண்டு, ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்தோமே ரிலேஷன் ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்கன்னு ஒரு ஃப்ரெண்டு, எப்படி யாரோ உங்களை தொடர்ந்து உங்களை பார்க்க வருவார்கள். அதன் மூலியமாக லாபங்களும் அவர்கள் மூலியமாக நட்பு வட்டாரங்களும் பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அது மட்டும் இல்லை, நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாத்தையுமே கரெக்டாக கால்குலேட்டிவாக பண்ணுவீங்க. அந்த கால்குலேட்டிவ் அப்ரோச்சினால பல விஷயத்துலேயுமே உங்களுக்கு நட்பு வட்டாரங்கள் பெருகி இருக்கக்கூடிய நல்ல நாள் இன்று. இன்றைக்கி உங்களுக்கு பிடிச்ச நாள், சந்தோஷமான நாள். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி அன்பர்களே. இன்றைக்கி கொஞ்சம் அவசரப்பட்டு எந்த காரியம் செய்யாமல் இருப்பது நல்லது. 9ஆம் இடங்கிற பூர்வ புண்ணியஸ்தானத்துக்குள்ளே சந்திர பகவான் இருக்க போகிறார். சந்திர பகவானுடைய இந்த பூர்வ புண்ணியஸ்தானமானது உங்களுக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானின் சுக்கிர பகவானையும் பார்ப்பதுனாலே குடும்பம் தொடர்பான விஷயங்களிலே சில தொடர்புகள், மெதுவாக காரியங்கள் செய்யணுங்கிற எண்ணங்கள் இப்படிலாம் வரும். அப்படி நீங்கள் மெதுவாக காரியங்களை செய்து கொண்டு இருக்கும்போது தடங்களும் வரும், தன விரயங்களும் வரும். அதனால் கொஞ்சம் மெதுவாச்சா இன்றைக்கி வேலையெல்லாம் நடக்குங்கிறது மைண்டில் போட்டுக்கிட்டு செய்யுங்க. ஆட்டோமேட்டிக்காக மற்றெல்லாம் சரியாக போயிடும். 4-1 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி அன்பர்களே. இந்த பொதுவாக வியாழக்கிழமைனாக்க பெருமாளை வணங்கணும்னு சொல்லுவோம். பெருமாளை வணங்கிறது எதுக்கு? உங்களுக்கு முக்கியமாக இன்றைக்கி சதய நட்சத்திரக்காரர்களே சந்திராஷ்டம் எஃபெக்ட் இருக்கும். இந்த சந்திராஷ்டம் எஃபெக்ட்னாலே மனசில் கொஞ்சம் சிக்கலை கொண்டு வந்துடும். அந்த சிக்கலை தீர்வு காண்றதுக்கு தான் இன்றைக்கி பெருமாளின் வணக்கம். இதை வச்சுக்கிடுங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பல விஷயத்தில் கிளாரிட்டி கிடைக்கும். செய்கிற காரியங்களில் கொஞ்சம் தெளிவான விஷயங்களில் செய்யலாம். இல்லைன்னா அந்த சிக்கலை நீங்கள் இன்னும் அதிகப்படுத்தி அதுக்குள்ளே நீங்கள் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. 3-5 இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொஞ்சம் கிளாரிட்டியோடு இன்றைக்கி காரியங்களை செஞ்சிங்கன்னா குழப்பம் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிற வார்த்தையை உங்களுக்கு மைண்டில் செலுத்திட்டேன். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனராசி அன்பர்களே. இன்றைக்கி கொஞ்சம் சந்தோஷமான நாள். 7ஆம் இடத்துல சந்திர பகவான், உங்கள் ராசிக்குள்ளே சுக்கிரன் உச்சம், இவங்க 2 பேரும் பார்த்துக்கூடிய பார்வை, களத்திரத்தில் நல்ல இன்பம், சந்தோஷத்தின் ஒரு பகிர்வு, கணவன் மனைவிக்குடைய கொஞ்சம் விட்டு கொடுத்தலுடைய சூழ்நிலை, அதனால் மனசில் திருப்தி, இப்படி நல்ல விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி இருக்குது. அதனால் இன்றைக்கி நாளை உங்களுக்கான நாள் அப்படின்னே எடுத்துக்கலாம். இன்றைய நாளிலே 9-6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளவும். முடிந்தவரை இன்றைக்கி கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு கொஞ்சம் தான தர்மங்கள் செய்ய வரதும் நல்லது. அதுபோல் சுப நிகழ்வுகளிலே சில புதிய வரவுகளையும் நீங்கள் கொண்டு வரப் போகிறீர்கள். அதுவும் உங்களுக்கு திருப்திகரமான சந்தோஷத்தை கொடுப்பதாக அமைவதனால இந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாள். வாழ்க வளத்துடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.